பார்வதிக்கு தெரியாம் படியளக்க போனதில்லை உமையவளுக்கு தெரியாம் உலகம் படி அளந்ததில்லை சத்தியருக்கு தெரியாம் சிவனார் படி அளந்தது இன்னைக்கு நாளை சொல்லாம போனதான் சுவாதித்த உங்கள இன்னைக்கு நீங்க சொல்லாம போனதால உங்க தேவை பார்வதியா உங்களை சுவாதிச்சிருக்கம்யா. சுவாதிச்சியா? என்னம்மா சுவாதிச்ச? ஐயா பகவான இதே நேரம் வடக்கு கோட்டை வாசல்ல ஆணரும்பு பெண்ணரும்பு ரெண்டு சித்தரும்ப சிமுலுக்குள்ள அடைச்சிருக்கேன், சிமுல பூட்டி இருக்கேன், முந்தியில முடிஞ்சிருக்கேன், அதை என் எக்கல்ல சொறி இருக்கேன். அந்த இரண்டு எறும்புக்கும் நீர் படி அளந்தீரா இல்ல பட்டினியா போட்டீரா அப்படி நாம் பரிசோதித்து இருக்கோம்னா ஏ அம்மா யார நினைத்தாலும் பகவான நினைக்கலாமா? பரிசோதனை பார்க்கலாமா? ஆண்டவனை பரிசோதிக்கலாமா? கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறியா மாயம் உண்டா? உண்டா உண்டா பார்வதி. ஏம்மா ஏம்மா அடே ஏடி ஏடிகாரை அம்மா செப்புக்குள்ள இருந்தா சிவனறியா மாயம் ஆறாக்குள்ள ஆறாக்குள்ள இந்த அரணாறியா மாயம் அம்மா அம்மா காலயம் எக்கல் விட்டு எடுத்திடம் அரும மகளானவர் அன்னைக்கு நாளை எக்கல் விட்டு எடுத்திடம் ஏடி அம்மா கேளயம் சிமுலத்தான் திறந்திடம் சித்தரும்ப பார்த்திடம் இரண்டு நல்ல எறும்புக்கும் படி அதை அளந்தேன் பட்டினியா பாட்டேன் பட்டினியா பாரடியோ பார்வதி. ஆதிசக்தி பார்வதி அன்னைக்கு நாளை எக்கல் விட்டு எடுக்கா முந்திய வளைக்கால் சிமலத்தான் திறக்கால் சித்தரும்ப பார்க்கால் சித்தரும்ப பார்க்கும்போது ஆணரும் பெண்ணரும் ஆளுக்கு ஒரு திணையரி வாயில கவி கொண்டு வாயில அது சிமல் கூட்ட சுத்துவையோ கண்ணால கண்டுட்டார் கையமாவா நெருக்க கையமாவா அவ கண்ணீர் வடிக்கால அத்தானே சங்கரர் அறியாம செய்த அரணாறு தெரியாம செய்த குற்றம் தெரியாம சிவனாரே பொறுக்கவ பரம்பரு ஆறு பிழை நூறு கோட்டு ஆறு பிழை என்ன ஆதரிக்க வேணுமை அம்மா அம்மா பார்வதிய ஏடி அம்மா கேளே அம்மா எத்தனையா இருந்துட்டாரோ ஆதிசக்தி பார்வதியா இன்னைக்கு நாளையில யார நீ நினைத்துட்டாலோ பகவான நினைக்கலாமா பரிசோதனை பார்க்கலாமா உங்க அண்ணன் கோபால
கொடிய கல்லனம்மா அவன் கூட பிறந்ததால உனக்கு அந்த புத்தி வந்தோதம்மா மாமா பார்வதிய எந்தனுட வார்த்தைகள இன்னைக்கு நாளையில பகவான் நினையாம பரிசோதனை பார்த்ததால நாள ஒரு காலத்தில் 3 நல்ல பிறவியாக தான போய் பிறக்க போற மாமவமயவல முதலாவது பிறவியாக தர்க்கமுடி ராசனுக்கு தலைமகளை போய் பிறந்து தர்க்கம் கொட்டாளியும் அம்மா 2வது பிறவியாக கலியுகத்தை அடக்கி வாழ காளியா போய் பிறப்ப 3வது பிறவியாக பேச்சியா போய் பிறந்து மையான கரையதில அம்மா கரையது நீ பிணமும் சொருந்தும் பாயம்மா தானே பரம்பொருள பேச்சியானாம் பிறந்து மையான கரையதில நான் பிணமும் சொருந்தினே நானா அத்தான் சிவபெருமா மாணிக்க சுடர் வழியில நீ சுடலையாக பிறக்கணுமே சுடுகாடு போகணுமே சுட்ட பிணந்திங்கணுமே மணி விளக்கில் போயல்லவோ மாயாண்டிய பிறக்கணுமே மையானம் போகணுமே நீ மாண்ட பிறந்திங்கணுமே எங்க அண்ணன் கோவார முண்ட சமய பிறக்கணுமே இடுகாடு போகணுமே இழந்த பிறந்திங்கணுமே அவன் பார்த்துட்டு வராத நேரம் அம்மா அதனால குத்தம் இல்ல இது சத்தியம் ஜீவனம் அவன் கையிலைக்கு வாரான் நீதான் பகவானும் பார்வதியும் படி இழந்து இறை இழந்து பகவானுக்கு பணிவிடையெல்லாம் செய்தான் பணிவிடையை முடித்து செக்கோட்டை முடித்து சுவாவிளையாடுதா அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் பகவான் படியிலக்க வர்றாரு. படியிலக்க வரும்போது ஆதி சக்தி கேட்டா, ஆண்டவன பகவான
எங்கையா பாரியலோ அடைத்திருக்கும் மனைகளுக்கு அம்மா மனைகள் நாம் படி இழந்து வாரேன் அம்மா அம்மா இருக்கிற சிவனுக்கு இறையந்து வாரேன் அம்மா அத்தானே பரம்பொருள ஒத்தையில இருக்க மாட்டேன் நான் உங்க கூட வருவேன் ஐயோ பார்வதியா தணிக்க மாட்டேன் தணிக்க மாட்டேன் பகவான் கூட வாரேன் ஐயா பார்வதிய கைலாச மாமலையும் சத்தியவா இருக்கவே இல்ல சிவனாவது இருக்கவே ரெண்டு பேரும் இல்லையா ஆதிவெள்ளி கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இருளடைந்து போவோம் பார்த்துட்டாரே அதனே ஆதிசக்தி பார்வதியா அத்தானே பரம்பொருள பார்வதியா தனித்திருக்க பகவான சம்மதமோ ஈஸ்வரியா தனித்திருக்க ஈசமான சம்மதம் ஒத்தையில இருப்பதற்கு நான் ஒத்தையில ஐயா உங்க மன சம்மதம் அம்மா அம்மாக்காரம் எந்தனோட வார்த்தைகள் என்ன செய்ய வேணும் யாரோ அட நடந்துட்டார் பெண்ணோ அட நடக்கிற பெரிய ஒரு தொல்லையம் கைலாசத்தில் இருந்திடம்மா கைலாசத்தில் நான் கடவுள் போய் வாரேன் அம்மா அத்தானே பரம்பொருள் ஒத்தையில இருப்பதற்கு ஒத்தையில இருக்கணுமா கேட்ட வரம் தருவீரா கைலாசத்தில் காத்திரும் என்ன வரம் உனக்கு கையில் வைத்து விளையாட கை குழந்தை எனக்கு மடியிலிட்டு விளையாட மடி குழந்தை எனக்கு கொஞ்சி மாவா விளையாடு கொஞ்சி மாவா விளையாடு குழந்தை வர வேணுமை முன்னால ரெண்டு பில் ஆன போல வரும அழகாக வரும இரண்டு பிள்ளை தந்தினம்
பிள்ளை கேளாதம்மோ தானே பரம்பொரு மூத்த மகாதிமு தாயினுட குணத்தப்போ ஐயா மூத்த மகாதிமூல தாயினுடைய குணத்தை போல பெண்ணை கேட்டு சந்தி தூரம் வந்திருக்கான் இளைய மக வடிவேற வள்ளி உரத்தியம் அளவட்டு கணக்கரைய காத்திருக்கான் இருக்கிறார் ஆறுமுக கடவுள் ரெண்டு முகண்டு ரெண்டு புள்ள கொடுத்தாலும் எனக்கு ஆபத்துக்கு உதவல பகவான ஆபத்துக்கு உதவும்படி ஒரு அருமை பிள்ளை எனக்கு வேண்டும் வேண்டும் ஆண்டவா அம்மா திடீர் பிள்ளை கேட்டீங்கன்னா திடீர் பிள்ளை நான் எங்க இருந்து கொடுப்பேன் தானே பரம்பொருள எனக்கு வேணும் பிள்ளை இன்னைக்கு நாளையில கணவன் இல்ல பிள்ளை அது கண்டிப்பா எனக்கு வேணும் மன்னன் இல்ல மணி குழந்த கொண்டன் இல்ல குழந்த வரும் புருஷன் இல்ல புத்திரனோ ஐயா புத்திர எந்த எனக்கு வேணும் ஐயா ஆதிசத்து பார்வதியா தானதான் கேட்கும் போது அம்மா அம்மா கேளு அம்மா மன்னன் இல்ல மணி குழந்த புருஷன் இல்ல புத்திரனோ ஒந்தனுக்கு தந்தை நானா அதனால ஒரு காலத்துல பெத்தவளுக்கு உதவ மாட்டான் தாய்க்கும் உதவ மாட்டான் தகப்பனுக்கும் உதவ மாட்டான் ஐயா உதவ பாவி தனிக்காட்டு ராசாலி தானே பரமருள இன்னைக்கு நாளையில எத்தனையா இருந்துட்டாலும் வேற என்ன சொல்லும் ஐயா அம்மா அம்மா கேளு அம்மா மன்னன் இல்ல மணி குழந்த ஒந்தனுக்கு தந்தை நானா நாள ஒரு காலத்துல தாய்க்கும் உதவ மாட்டான் தகப்பனுக்கும் உதவ மாட்டான் தகப்பனுக்கும் சண்டான தனிக்காட்டு ராசா தானே சங்கர உதவுனாலும் உதவாட்டாலும் இப்ப பிள்ளை எனக்கு வேணும் அம்மா அம்மா கேளையம்மோ அப்பேற்பட்ட பிள்ளையால் வந்து எனக்கு வேணுமானா சித்திர மாத்தையில ஏடி அம்மா கேளையம்மோ தானமெல்ல நோம்பு இருந்து வைகாசி மாத்தையில சிறந்த இட இடமாதிரியில சிறந்த செவ்வாய்க்கிழமையில
வேலையில உரைச்சாம வேலையில அக்கினி ஆரதிய சித்தமாடி மாத்துடுத்தி கோல வர்ண பட்டும் கட்டி வடக்கு கொட்ட வாசல் விட்டு முரசி மணிங்க மண்டபம் தான் ஆயிரங்கால் மண்டபம் தான் ஆயிரங்கால் மண்டபத்தில் அன்னைக்கு நாளையில 32ஆம் தூணதில 1008 மணி வரைக்கு அடுக்கடுக்கா எரியும் அம்மா 3வது மணி வழக்கு தூண்டாத மணி வழக்கு பார்வதியா போய் நின்று தூண்டாத மணி வழக்க பார்வதியா தூண்டணுமே பூய கொண்டு ஏந்தணுமே சொடரு விட்டு எரியும் போல் முத்து போல 3 போய் முந்தானிய பணக்குவோம் 3 நல்ல பொறிகளுமே 3 குழந்தையா கிடைக்குவோம் அம்மை சுத்தி பார்வதியா ஆட்டு மேனும் ஜம்மதி அன்னைக்கு நாளை அருங்கிலியா பார்வதியா அருங்கிலியா அழகுடனே வாரா எங்க வாரனா ஆதி சத்தியமையாத அன்னைக்கு நாளை அழகண்டி இருக்கா அழகண்டி இருக்கும்போது என்ன ஆதி சிவசங்கர ஏடி அம்மகாலயம் இதுதானே என்று சொல் தானாங்க அழைக்கும் போது அம்மையான பார்வதி வைகாசி மாத்தை 3ஆம் செவ்வா ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி அழகுடனே வாராள் அரங்கிலியா உமையகலோ அன்னைக்கு நாளையில ஐயாசி மாத்தையில 3ஆம் செவ்வாய்க்கிழமையில அரங்கிலியா வந்தல்லவோ என்ன செய்கிறா அரண்மனையத்தான் மெழுகி வாராலையாத நேரம் திருவிளக்கை ஏற்றி வைத்து திருவிளக்கு நாச்சியால அடிபணிந்து வணங்குதான் அழகுடனே வாராள் அம்மையான உமையவே பகவானத்து அடியல்லோ சொல்ல பார்ப்பதற்கு ஆதிசக்தி உமையவே அழகுடனே வாரா ஆதிசக்தி உமையவர் அழகாக வந்தல்ல அக்கினி ஆரதி சித்தமாடி மாத்துடி கோல வர்ண பட்டுங்கட்டி வடக்கு கோட்டை வாசல் வந்து முரசி மலிங்க மண்டபம் 32ஆம் தூணதி ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதி 1008 மணி வழக்கு அடுக்கடுக்கா எரியுதை 3வது மணி வழக்கு தூண்டாத மணி வழக்கு பார்வதியா வந்தல்ல வலது காலம் மண்டிவர் தூண்டாத மணி வழக்கு பார்வதியா தூண்டுதான் துயில கொண்டு ஆண்டுதான் சொடரு வெட்டி எரியும்போ முத்துப்பால 3 போர் அம்மாளோட முந்தி தான போய் பறக்கும் போர் பாவி ஒரு பொடியா அவன் முந்தானிய பாயுதான்
அவர் ஊட்டி பிடிக்கார் குரங்கையிலே அங்குதான் ஆதிசக்தி பார்வதி ஆதி வெள்ளி கைலார் ஆதி வெள்ளி கைலக்குத்தான் கொண்டுக்கிட்டு வாரா மறுநாள காலை காணலாம் பார்க்கும்போது 3 நல்ல பொறிகளும் மூக்கும் இல்ல முகமும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல காலும் இல்ல கையும் இல்ல காலும் இல்ல முந்தாம் பல உருவதான கண்ணு மூக்கு செய்யும் இல்ல 3 பொறிகளும் அம்மி குறவுக அம்மி குறவுக அங்கும் உருவதான உருவான பிறகுதான உருவான வாயு முந்தம் போல உருவதான தானே சங்கர பிறந்து இனி கேட்டவர்க்கு பிறவி கல்ல கொடுக்கலாமா மதனை இனி கேட்டவர்க்கு இந்த மண்ணுடத்தை கொடுக்கலாமா புல்லு இனி கேட்டவர்க்கு இந்த பிராமுண்டத்தை கொடுக்கலாமா